அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன ட்ரிப் போட்ட வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வரும், வாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இந்த ப்ரிப்ரேஷன்லாம் நான் எதுக்கு பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் லாஸ்ட்டில் இதை காமிச்சிருந்தேன். அது என்னென்னா தேங்காய், முந்திரி, பாதாம் எல்லாம் வறுத்து வச்சுட்டு நடக்கலை இது வறுக்காத கடலை, அதனால அந்த நடக்கலையை நல்லா வறுத்து அதையும் தோலையெல்லாம் நல்லா எடுத்துட்டு ப்ரெஸ்ஸாக புடச்சி கிடச்சி மிக்சியில் ஆட்டி வச்சாச்சு. தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறம் நடக்கடலை பேஸ்ட்டு, மசாலா எல்லாமே நாங்கள் அரைச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குருமாவை தான் நம்ம இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். கேஸில் வச்சோம்னா சீக்கிரம் வேகாது. அதே மாதிரி இவ்வளோ தண்டி சட்டியும் நம்ம கேஸில் வைக்க முடியாது. இது 3.5 கிலோ அளவுக்கு நம்ம இப்போ கறி எடுத்திருக்கோம். இதை கேஸில் வச்சோம்னா நம்ம இன்றைக்கி பூரா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு, அதனால தான் சரி அடுப்பில் போட்டுட்டான்னு சொல்லிட்டு அடுப்பில் போட்டுட்டோம். கேஸில் பார்த்திங்கன்னா கனவா போட்டிருக்கேன், பக்கத்துலேயே இறாலும் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து பிரட்டி வச்சுருக்குறோம். 1.5 கிலோ அளவுக்குள்ள சிக்கன் எடுத்துருக்குறோம். குருமா தாளிச்சாச்சு. இப்போ நல்லா கறியை எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நடக்கடலை, முந்திரி, பாதாம், பொரிகடலை, தேங்காய்லாம் வறுத்து எல்லாம் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது சேர்த்துக்கலாம். மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். கசகசா, ஜீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளை மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம ஃபஸ்ட்டே மசாலா தாளிக்கும் போது சேர்த்தாச்சு. இது நம்ம லாஸ்ட்டாக குருமாவை இறக்க போகும்போது தான் இதை சேர்த்துக்கணும். குருமா வச்சாச்சு. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு லெவல் 30க்கெலாம் நம்ம வேலையை முடிச்சாகனே. ஏன்னா நம்ம வெளியூருக்கு போகிறோம் சாப்பாடை கொண்டுக்கிட்டு. நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடல, வெளியில் போகிறோம். எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா காஞ்சிரங்குடி, அப்புறம் ஐந்தினி மரபணு பூங்கா, இப்படியே அந்த பிளேஸில் என்னென்னா அப்படியே சும்மா ராம்நாட்டில் இருக்க எல்லா இடத்தையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா பசங்களுக்கு லீவில் போனால் தான் எதையுமே என்ஜாய் பண்ண முடியும். நம்ம பசங்களை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. அதனால அவங்களுக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ தான் போக முடியும்னு. இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி நம்ம கிளம்பணும். ஃப்ரைடே சாட்டர்டே எங்கள் ஊரில் எப்போவுமே லீவ் விட்டுருவாங்க. ஃப்ரைடே அன்றைக்கி எங்கேயும் கிளம்ப முடியாது கொத்துவா கழிக்காமல். அதனால் நாங்கள் பெரும்பாலும் சாட்டர்டே தான் எங்கேயும் போவோம். ஒரு சில நேரத்தில் எக்ஸாம் டைமாக இருந்தால் பசங்களுக்கு சண்டே லீவ் விடுவாங்க. இப்போ பொண்ணு 10th படிக்கிறனால அவளுக்கு அதிகமாக கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் சாட்டர்டே லீவ் விடுவாங்க. அதை நாங்கள் பார்த்து இந்த வாரம் கிளம்பணும். இப்போ நம்ம ஐந்தினி மரபணு பூங்காவுக்கு வந்தாச்சு. எனக்கு எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து வீடியோஸ்லாம் அப்படி அப்லோட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் சூழ்நிலை அமையல் அப்படி. ஏன்னா டைம் இல்லையா, 2 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே சமைச்சு முடிக்கணும். அதனால் வீடியோஸ் எடுக்க முடியலை. கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்தேன். ஆனாலும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோனை எடுத்துட்டா சமையல் கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும்ல. எப்படின்னா இப்போ நம்ம ஒரே கான்செப்டில் வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்த்தோம்னா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபோன் ஒரு பக்கம் வருது, நம்ம நம்ம ஃப்ரெண்டுகளுக்கு ஃபோன் அடிக்கணும், கிளம்பிட்டாங்களா, டைம் ஆகிடுச்சு, அப்படி கேட்கணும், இப்படி பல இதுலேயும் டென்ஷனில் இருக்கனால நம்மளுக்கு வேலை ஓடாது, வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு என்னுடைய பையன் ஒரு நேரத்தில் சப்போர்ட் பண்ணுவான். இப்போ அவங்க கிளம்புற இதில் இருக்கனால யாருமே சப்போர்ட் பண்ண முடியலை. அதனாடி கொஞ்சம் க்ளீனாக எல்லாத்தையும் கொடுக்க முடியல. எப்படின்னா சமையல் ஒர்க் ஃபுல்லாக கொடுக்க முடியலை. சும்மா ஒரு சில இது மட்டும்தான் காமிச்சிட்டேன். ஏன்னா நான் வீடியோ எடுத்துட்டுன்னு பாதி நேரம் நினச்சிட்டேன். வீடியோ கையில் தான் இருக்குது, நம்ம வீடியோ எடுத்துட்டோம்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். கடைசியில் பார்த்தா எதுவுமே எடுக்காமல் இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு எல்லாமே எடுத்து போடணும்னு ஆசை. எடுத்து போட முடியாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியல. ஆனால் ஓரளவுக்கு கொடுத்துருக்குன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் சூழ்நிலை சரியில்லாமல் போயிடுது, வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. நீங்கள் எங்கே போயிருக்கீங்களா மரபணு பூங்காவுக்கு, ஐந்தினி மரபணு பூங்காவுக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் 2-3 தடவை போயிருக்கிறேன். ஆனால் இப்படிலாம் இல்லை. அப்போல்லாம் வேறு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. பசுமை பூங்காங்கிற மாதிரியே இல்லை. அப்படியே தண்ணிலாம் இல்லாமல் எல்லா இடமும் காஞ்சி போய் இது பண்ணி போய் அந்த மாதிரி இருக்குது. தண்ணி அவ்வளோக்கா இல்லை. அது வெயில் நேரனால தண்ணி இல்லாமல் அப்படி கிடக்குதா என்னன்னு தெரில. எல்லா புல்லும் எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. நாங்கள் போகும்போது வாத்துலாம் நிற்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, சும்மா நார்மலாக இருக்குது. ஆனால் நான் பெரிய பெரிய செடிகளுக்கெலாம் தண்ணி விட்டுருக்காக, அதெல்லாம் வளர்ந்து தான் இருக்குது. அந்த புல் இருக்கும்ல அந்த இடத்துக்குலாம் இப்போ தண்ணி காணும். எதுவுமே இல்லை, எல்லாமே பாலடைஞ்சு போய் இடிஞ்ச கட்டடமாக போயிடுச்சு. ஐஸ்கிரீம் மட்டும் இருந்துச்சு. அப்புறமேல லாஸ்ட்டாக வாங்கி சாப்பிட்டோம். ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா க்ளீனாக சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை.
வவ்வா அடைஞ்சு போன மாதிரி ஒரே வாடையாகவும் இதாகவும் இருந்துச்சு. தண்ணி ஆனால் வருது. பழைய மாதிரி இன்னொரு இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கும், அதெல்லாம் இல்லை, ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட போய் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே சாப்பிட்டோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா சாயங்காலமாக போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தோம். அப்போலாம் கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்போ வந்து நம்ம நல்லா வந்து எல்லா இடத்தையும் பார்க்கல. வேனில் போயிட்டு தம்பியை கல்யாணம் முடிஞ்சப்போ கூட்டிகிட்டு போயிருந்தோம் பொண்ணு மாப்பிள்ளைய. அதனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். அதனாலே நம்ம வந்து இப்படி பார்க்கல. முன்னாடி போனப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு வந்தப்போ நம்ம நல்லா கிளியராக பார்த்தது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம போகும்போது நம்ம அங்கே எதையுமே பார்க்க கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் மட்டும் இருந்துட்டு வந்துட்டனால அவ்வளோக்கா டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலை. அதுக்கு நம்ம 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி போனப்போ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக மார்னிங் போயிட்டு நைட் தான் நாங்கள் கிளம்புனோம். அப்போல்லாம் அழகாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. இந்த ஐந்தினிய மரபணு பூங்காவுக்கு லேட்டஸ்ட்டாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்கடி போகிறவங்களா இருந்தால் அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு இப்படி மாற்றங்கள் இருக்குதுங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சா? அப்படி தான் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. இல்லை எதுவும் எக்ஸிபிஷன் வந்தாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளோ பேர் இங்கே தான் இருந்தாங்க. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே இருக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதோட ஒரு 4:30க்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இனி வந்து நாங்கள் வந்து காஞ்சிரங்குடிக்கு போகலான் இருந்தோம். சரி இங்கேயே டைம் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணி டயத்தை போக்கிட்டோம். எப்படின்னா சாப்பிட்டோன்னே யாருக்குமே கொஞ்சம் எப்படின்னா ஒரு குட்டி தூக்கம் போடணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்டோன்னே எப்போவுமே தூங்க மாட்டேன். ஆனால் என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் ஒரு குட்டி தூக்கம் தூங்கிடும், இல்லைன்னா தலைவலிக்குன்னு சொல்லுங்கள். அதோட அது கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடுச்சு. சரி நானும் கொஞ்சம் நேரம் அப்படி தூங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் அங்கே எங்கேன்னு போய் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம காஞ்சிரங்குடிக்கு வந்து சேர்ந்தாச்சு. எனக்கு காஞ்சிரங்குடி இது வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் கீழக்கரை தாண்டி இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேல பார்த்தா கீழக்கரைக்கு முன்னாடியே இருக்குது. இது வரைக்கும் போனது இல்லையா, அதனால் தெரியாது. எல்லோரும் காஞ்சிரங்குடிக்கு போகிறோம்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கடைசியில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. நாங்கள் போன டைம் சரியில்லையா, இல்லை இது வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தான் சிறப்பாக இருக்குமா என்னன்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் நான் போனதுக்கு எனக்கு வந்து இது ஒருத்தா தெரியல. ஒரு சுற்றி பார்க்குற பிளேஸ் மாதிரி எனக்கு தெரியல. கடல் பார்க்காதவங்க கடல் பார்க்க வராங்களா, அதுக்கு இது சூப்பரான பிளேஸ் தான். ஏன்னா கடல் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏரியாலே கடல் இருக்குது. நம்ம ஊர் கடல்லன்னா நம்மளே இருக்கோம், கடலை சுற்றி தான் நம்ம இருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து கடல் வந்து ஒரு இது கிடையாது பார்க்கணும்னு. ஏன்னா நம்ம 24 மணி நேரம் கடலை பார்த்து தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். முன்னாடி நம்ம வந்து கடற்கரையை பார்க்குறதுக்கு போகலை. அங்கே காஞ்சிரங்குடியில் ஒரு பூங்கா இருக்குது, பார்க் இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி பசங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்கறதுக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனது. கடைசியில் அங்கே எதுவுமே கிடையாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ரேடர்ஸ் கிடக்குது. பசங்க வந்து ரேடர்ஸ் போகிறோன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நம்ம அதில் போக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பார்த்திங்கன்னா சின்னோன்னு ட்ரெயின், அதில் போகிறதுக்கே 80 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 80 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. அது 80 ரூபா கொடுத்து என்ன, ட்ரெயின் கொஞ்சமாவது மேலே போனால் தான். ஏன்னா தரையில் போகிறது பசங்க சின்ன பசங்க, அதுவும் 4 பேருக்கு தான் அதில் சேர்ப்பாங்களாம். அதுக்கு மேலே ஆளையும் சேர்க்க மாட்டாங்களாம். எல்லாமே வீணாகிடுச்சு வேலை. அதை எல்லோரும் தேடி போகிறாங்கல்ல, அப்போ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நல்லா அதெல்லாம் பார்த்து வைக்கலாம்ல. பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி போகிற இடத்துல ரைடர்ஸ் போகிறதுக்கு தானே ஆசைப்படுவாங்க. சரி நம்ம வந்து பெரிய இதுக்கெலாம் கூட்டிகிட்டு போனால் அவங்கள வந்து நம்ம அதில் அனுப்ப மாட்டோம் பயந்துக்கிட்டு. நான் வந்து மதுரையில் வந்து அதிசயத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போய் என்னோடய பையனை எதுலேயுமே ஏற்றி விடலை. அவன் பயப்படாமல் அதில் போகிறேன் இதில் போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கோ பயம். அதனால என் பொண்ணையுமே நான் ஏற்றி விடலை. ஏன்னா அவன் எப்படின்னா அக்கா எதில் போகுதோ அதில் தான் நான் போவேன்னு சொல்லுவான். அதனால் பயந்துக்கிட்டு நான் எதுலேயுமே ஏற்றி விடலை. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இதுக்கெலாம் சரி சின்ன பிள்ளைங்க வந்து போகிறதுக்கு கொஞ்சம் எல்லாமே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறது. பார்த்தா இங்கே எல்லாமே இதாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை நம்ம போகிற இப்போ கூட்டமாக தான் இருந்துச்சு. நார்மலாக எல்லா இப்போ ஞாயிற்றுக்கிழமை இதை விட கூட்டமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சரி பண்ணி வைக்கலாம்ல. யாருமே இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க என்ட்ரி டிக்கெட்டு. அப்போ 20 ரூபா வாங்க போகும்போது நாங்களே ஒரு 15 பேர் போயிருக்கோம். 15 பேராக 20 பேர்னு வைங்களேன். 20 பேருக்கு எவ்வளோ 400 ரூபாய் ஆயிடுச்சுல.
அப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் எத்தனையோ வேன் எத்தனையோ காடி வருது. அப்போ வந்து காசு வரதானே செய்யும். அதே மாதிரி உள்ளாக்க நிலையமாக வேனுக்கு காசு வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் பணம் வாங்குறீல்ல, தப்பு இல்லை, அது வாங்கலாம், அதுக்காண்டி நம்ம வாங்கமானான்னு சொல்லலை. இந்த மாதிரி பசங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர போகும்போது அந்த இதுக்கெலாம் போக தானே ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி வைக்கலாம், க்ளீன் பண்ணி கொஞ்சம். அப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பையன் வந்து மாடு வச்சுருப்பாங்கல்ல, அதில் மாடை பிடிச்சிக்கிட்டு விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டான். பார்த்தா டிக்கெட்டையும் எடுத்தாச்சு, 80 ரூபா கொடுத்து. கடைசியில் மாடு மேலே ஏற்றி விட்டால் மாடு வேலை செய்யவே இல்லை. போட்டு பார்த்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க, வேலை செய்யலை. சரி வாங்க டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ டீ சாப்பிட வந்துட்டோம். இங்கே தான் டீ சாப்பிட்டோம். இஞ்சி டீ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சமோசா 15 ரூபா, அப்புறம் டீ 15 ரூபான்னு சொன்னாங்க. 22 சமோசா 22 டீ வாங்கினோம். அதனால எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே டீ குடிக்கிறவங்க தான். அதனால் ஒரு டீனா பத்தாது, ஃபஸ்ட்டு 22 டீ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போய் மறுபடியும் டீ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடித்தோம். அப்புறம் வாட்டர் பாட்டிலெல்லாம் வண்டியிலே இங்கேருந்து நாங்கள் வந்து ஃபில்ட்ரு தண்ணியும் கொண்டு போனோம், ஃபில்ட்ரு கேன் தண்ணியும் தூக்கிட்டு போனோம். கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் வண்டியிலே வச்சுட்டு உள்ளாக்க போயாச்சு. சின்னோன்னு பாட்டில் 20 ரூபா ஒரு பாட்டை, அதில் தான் ஒரு 4 பேட்டை வாங்கி அப்புறம் அங்கே போய் தண்ணி குடிச்சுக்கிட்டோம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. பசங்கள்லாம் இது போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா 180 ரூபா. சரி பொண்ணு அதில் போக சொல்லுவோம்னு சொல்லிட்டு பையனை நான் இதில் சேர்த்து விட்டுட்டேன். என்னுடைய சிஸ்டர் பையனு, அப்புறம் என்னுடைய பையன், ஃப்ரெண்டோடைய பொண்ணு, அண்ணன் பொண்ணு தான் அதுவும், எல்லாருமே சேர்ந்து அப்புறம் அவங்க எல்லோரும் இப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் குதிச்சு சின்ன பசங்க அங்கே விளையாடுறக்குள்ளே சரி மாடு ரைடர்ஸ் போடுறோங்க நான் சொல்லிட்டு இங்கே போகணும்னு சொல்லிட்டு நானே என்னோடய ஃப்ரெண்டு நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு நின்றோம். பார்த்தா மாடு வந்து வேலையே செய்யலை, வீணாக போயிடுச்சு வேலை. அதை சரி பண்ணாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஏறி அப்படி இப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தான். ஒரு 5 நிமிஷம் வேலை செஞ்சிச்சு. இங்கிட்டு கொஞ்சம் சாஞ்சிச்சு, அங்கிட்டு கொஞ்சம் சாஞ்சிச்சு, அவ்வளோதான். அதோடு அது நின்றுச்சு. மிஷின் வேலை செய்யலை. வேலை செய்யாததை ஏன் வச்சுருக்கே? அப்போ சின்ன பசங்க ஆசைப்பட்டதானே செய்யுங்க பார்த்துச்சுன்னா. கடைசியில் ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, நின்றுச்சு. அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து திரும்ப கூப்பிட்டாங்க, அப்போவும் நின்றுச்சு. கடைசியில் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் காசை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டோம். பேர் என்னன்னு சொல்ல தெரியல, 3D மாதிரி உள்ளது தான். கண்ணில் மாட்டி விட்டுட்டு ஈஸியாக போட்டு விட்டாங்க. அதை பார்த்து பாதி பேர் கத்துனாகலாம். போன ட்ரிப் என்னோடய சிஸ்டர் போயிருக்கும்போது அங்கே உள்ள சில பிள்ளைகள் வந்து அலறிடுச்சுலாம் பார்த்துட்டு. அதோட சொல்லிட்டா ரொம்ப பயங்கரமாக இருக்கும்க்கா மானம் அப்படின்னு. கடைசியில் பசங்க பயங்கரமானாலும் பரவாயில்ல, நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணு, என் சிஸ்டர் பொண்ணு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துருச்சுங்க. ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருச்சுங்க நல்லா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சரி வந்து ஃபஸ்ட்டு டீ குடிச்சு முடிச்சாச்சு. சரி இப்போ ஐஸ்கிரீம் வாங்குவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. பையனை பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் அவனுக்கு கொடுக்கக்கூடாது. லஞ்ச் டைம் பார்த்திங்கன்னா மரவன் பூங்காவில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். அதனால் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஐஸ்கிரீம் கேட்டேன். அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளே அவன் காசை கொண்டு அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் வேணால் அவனுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் இருக்குது அதை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்ல அந்த சிஸ்டர் எடுத்து கொடுத்துட்டாங்க. சிஸ்டர் அவனுக்கு வேணாம், இழப்பு வரேன், ஐஸ்கிரீம் வேணாங்கிறேன். எடுத்துட்டா மெல்ட் ஆயிரும், நாங்கள் திருப்பி வாங்க மாட்டோம். என்ன சிஸ்டர் இப்படி சொல்றிய? கையில் வாங்கக்கூட இல்லையே, நீங்கள் தானே வச்சுருக்கியே, நான் கொடுக்காதே என்னன்னு சொல்கிறேன். அதை பிரெட் ஆம்லேட் மாற்றி கொடுத்தா என்ன, அவனுக்கு வந்து வீசிங் வர, அதுக்கு தானே வேணான்னு சொல்கிறேன். இப்படி செய்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நாங்கள் எடுத்துட்டா நாங்கள் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ரொம்ப கடிசமாக நடந்துக்கிறாங்க. அப்படிலாம் நடக்கக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க இதுலேருந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிற கரெக்டு தான். அவங்க எப்படி சொல்லணும்னா, அவங்க ஐஸ்கிரீம் கொடுத்து நம்ம வாங்கி அதை கையில் ஏதாவது பண்ணியிருக்கணும், இல்லை என்ன மாதிரி செஞ்சுருந்து சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்கிரீம் பெட்டியில் திறக்கும் போதே நான் சொல்கிறேன், அடே பிரெட் ஆம்லேட் வாங்க, ஐஸ்கிரீம் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன், இருக்கட்டும் அம்மா வாங்கி தரேன் பிரெட் ஆம்லேட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லை மெல்ட் ஆயிரும், மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சிஸ்டர், நாங்கள் தான் கடை வச்சுருக்கோம், எங்கள் கடையில் வாங்கி வீட்டுக்கு போயிட்டு கூட என் பையனுக்கு இதை கொடுத்தேன்லாம் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பண்ணலை, அதெல்லாம் ஒரு தப்பான இது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த பொருள் வேணாம் அவனுக்கு ஒத்துக்கிறாதுன்னு சொல்கிறேன். சரி சிஸ்டர் நான் அதை கொடுக்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தரேன், அதே காசுக்கு நான் வேறு பொருள் அவங்கள்ட்ட தான் கேட்குறேன், காசு தாங்கன்னு கூட கேட்கல. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன பிள்ளைக வந்து கேட்டுருங்க. அவங்களுக்கு நீங்கள் கேட்டாங்க, நீங்கள் கொடுத்து விட்டதை அவள் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் வாங்க தேவையில்லை. அவள் வாங்கிட்டு இருக்கும்போதே பெற்றவங்க வந்துட்டாங்கல்ல, அதான் சொல்கிறாங்கல்ல அவனுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியிலேருந்து அதை எடுக்காமல் ஆம்லேட்டை போட்டு கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. 50 ரூபா ஐஸ்கிரீமுக்கு பதிலாக 5000 ரூபா செலவழிக்கணும். 5000 ரூபா செலவழிக்கிறது கூட பெருசு இல்லை. பசங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதனாலே பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.